ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜயை பற்றின எல்லா ஆதாரத்தையும் கையங்கலமாக சிக்க வச்சுருந்தாங்க ராமச்சந்திரன் கிட்ட. உடனே ராமச்சந்திரன் வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, மாமா இவங்க சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க, இவங்க வந்து பொய்யான ஒரு ரிசல்ட்டை வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, எப்படியாவது இந்த குடும்பத்துலேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக ஒரு பொய்யான ரிசல்ட்டை ஏற்பாடு பண்ணி இவங்க காட்டி என்ன இந்த வீட்டை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறது எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து ராமச்சந்திரன் வந்து ஒரு சந்தேகத்தோடு தான் வந்து மாறனை பார்க்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்னன்னா நீ வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிற, இவ சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு புரிய மாட்டுக்கா அப்படிங்கவோ மாறன் சொல்கிறாங்க. நல்லவங்களாக இருக்க வேண்டியதான், அதுக்காக ரொம்பவே நல்லவங்களாக இருந்தால் அப்புறமா நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை பற்றின எனக்கு சந்தேகம் எனக்கு ஏற்கனவே வந்தாச்சுது, என் கார்த்தி வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது, ஆனால் நானும் வந்து நீ இப்படி அழுத வைக்கிறத பார்த்துட்டு நானும் நம்பிட்டேன், ஆனால் அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவன் நான் வளர்த்த பிள்ளடி, ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் எங்களை எல்லாத்தையுமே நம்ப வச்சு இப்படி ஏமாத்திருப்ப, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய்க்கு கண்ணத்தை பலாருன்னு போட்டு அறைய விடுறாங்க. அப்போ வந்து ஊர் ஜனங்க அவ்வளோ வெரைட்டி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நீங்களாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் எல்லாருமே நான் வர சொன்னேன், ஆனால் இவ இப்படிலாம் வந்து இருப்பான்னு சொல்லிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே வந்து விஜயை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே போய் இவங்க சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் கிட்டையும் வந்தவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படிங்கும்போது நான் எதுக்காக போகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு என்ன இந்த வீட்டில் உரிமை இருக்குது, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒழுங்கு மரியாதை போறிய அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா விஜய் வந்து ரோட்டில் உட்காந்து அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், என் கதையே முடிஞ்சாலும் சரிதான், நான் இந்த வீட்டு வாசல இருந்து தான் நான் போராட்டம் பண்ண போறேன், இங்க பாத்தீங்களா நீங்களாம் இதுக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அப்போ வந்து அவங்கள செக் பண்ணி பார்த்தாங்களா, அந்த டாக்டரும் வந்து சொல்றாங்க, இவ சொல்றது எல்லாமே பொய் தான், இவ கர்ப்பமாவே கிடையாது, வேணா நீங்க வேற எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் இவ்வளவு போய் செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகவும் இதனால வந்து விஜய் வந்து உண்மையிலே கர்ப்பம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் வந்து விஜய் வாயால வந்து நான் கர்ப்பம் இல்லைன்னு அவங்க சொல்லாம அவங்க வந்து இப்படியே பொய் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வள்ளி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, உண்மையை நீ சொல்லு, நீ கர்ப்பம் கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுது, ஆனால் அது உன் வாயால் சொல்லணும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க எல்லார்ட்டையும் வந்து வசமாகவே வந்து விஜய் சிக்கிருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க, ஆமாம் நான் கர்ப்பம் கிடையாது, நான் கர்சிவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து பக்கத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு ஒரு பொய் சொல்லியிருப்பா, இவளால் வந்து அநியாயமாக கார்த்தியை போட்டு நம்ம எல்லாருமே சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க வள்ளி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை போறியா இல்லைன்னா நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க ஊர் பெரிய மனுஷங்க எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரன் குடும்பத்தை வர சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறதுக்கு, இப்போ என்ன இருந்தாலும் சரிதான், இவ கர்ப்பம்னு சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம், ஆனால் கார்த்தி வந்து இவ கழுத்தில் தாலி கட்டினது உண்மை தானே, அதுக்கு இவளுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும்ல அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட சொல்லவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், பஞ்சாயத்துக்கு நாங்களும் கட்டுப்படுதோம், அதனால இவளுக்கு எவ்வளோ நஷ்ட ஈடு வேணும்னு கேளுங்க, அந்த பணத்தை கொடுத்து நாங்கள் செட்டில் பண்ணியிருந்தோம், என்ன இருந்தாலும் என் பையன் வந்து இவ கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறான், அதுவும் நியாயமான வாங்கின தாலி கிடையாது, இவன் என் பையன் மேலே அநியாயமாக பொய் சொல்லி தான் அந்த தாலியை வாங்கிக்கிட்டா, அதனால இவ பண்ணினதும் தப்பு தான், ஆனாலும் வந்து இவ ஒரு பொண்ணாச்சுது, அதனால தான் இவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுத்துருந்தோம், எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போமே நாங்கள் செட்டில் பண்ணி நாங்கள் அனுப்பிடுறோம், அதுக்கப்புறமா இவளுக்கு எங்கள் குடும்பத்துக்கும் எந்த வித ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு இந்த பஞ்சாயத்துலேயும் சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஊர்க்காரங்களும் சொல்கிறாங்க, ஆமாம்மா ராமச்சந்திரன் சொல்கிறது கரெக்டு தானே, உனக்கு எவ்வளோ ரூபா பணம் வேணும்னு சொல்லு, நாங்கள் கேட்டு வாங்கி தரோம், இதோட அந்த குடும்பத்தை விட்டு என்னை பிரிஞ்சு போயிடணும் அப்படிங்கவும் உடனே வந்து விஜய் வந்து பஞ்சாயத்தில் வச்சு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. விஜய் சிரிக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது உடனே விஜய் சொல்கிறாங்க, பணத்துக்காகவா நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பாவோட கதை முடிஞ்சதுக்கு இந்த குடும்பம் தானே காரணம், அதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ இப்போ என்னம்மா நீ பண்ண சொல்கிற அப்படிங்கும்போது அவங்க வந்து ரெண்டு பேரும் என் காலை வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி, மாறன், ராகவ் எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க 3 பேரும் தடுக்கிறாங்க. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா விஜய் சொல்கிறாங்க, ஒன்று அவங்க 2 பேரும் காலில் விழுந்து விழணும், அப்படி இல்லைன்னா நான் அந்த குடும்பத்தில் வந்து திரும்பவும் நான் வாழ்கிறதுக்காக அவங்க என்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கவும் உடனே கார்த்திட்டு வந்து அவங்க பஞ்சாயத்துக்காரங்க வந்து சொல்கிறாங்க, நீ என்னப்பா நீ சொல்கிற, அவள் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து சொல்கிறாள் அப்படிங்கும்போது உடனே வந்து ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன முடிவெடுக்குன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. உடனே வந்து
கார்த்தி சொல்கிறாங்க, இவளுக்கு என்ன என் கூட சேர்ந்து வாழணும்னு தானே சொல்கிறா, இவ வரட்டும் என் வீட்டுக்கு வரட்டும் தாராளமா அப்படிங்கவும் இது கிட்டதுமே பிருந்தா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி நீ இந்த மாதிரிக்கு முடிவெடுக்கிற அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத பிருந்தா, இவளால் என்ன செஞ்சிட முடியும், உண்மை தெரியாமல் இருக்கும்போதே இவளால் என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியல, இப்போ இவளை பற்றின எல்லா உண்மையும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுது, அப்படி இருந்த பிறகு இவ வந்து என்ன பண்ணிடுவா, அதையும் நான் பார்த்துடலாம், இவ தாராளமாக நம்ம வீட்டுக்கு வரட்டும் அப்படிங்கவும் உடனே பிருந்தாவும் கார்த்தி சொல்கிறதும் ஒரு பக்கம் நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஊர்க்காரங்களும் சொல்கிறாங்க, என்னம்மா அவங்க சொல்கிறதுல வந்து உனக்கு வந்து முழு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே விஜய் சொல்கிறாங்க, எனக்கு முழு சம்மதம் தான் இதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க விஜய் வந்து அவங்க ராமச்சந்திரனோட வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே சோகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்குது, கார்த்தியோட வாழ்க்கையை இப்படி நாசமாயிடுச்சு எல்லாம் இந்த விஜயால, இந்த விஜய் சொல்கிறத நம்பி நானும் வந்து இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேனே, இதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட ராமச்சந்திரன் இருக்கும்போது அப்போ வீரா வந்து தைரியம் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது, தப்பு செஞ்ச அவளே வந்து இப்படி தைரியத்தோட இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணணும், நீங்கள் வந்து உண்மையை சொல்ல பண்ணாக்கி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அதாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து கார்த்தி தாலி கட்ட வச்சிங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த தப்புமே பண்ணலாமாமா, நீங்கள் கரெக்டாக தான் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி வேண்டாம், ஆனா அவ இவ்வளவு தைரியத்தோட இந்த வீட்டுக்கு வந்து வாழ்றதுக்காக வந்திருக்கிறாளா, அவளை ஓட ஓட விரட்டுறதா என்னுடைய வேலை, அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும் அப்ப ராமச்சந்திரன் வந்து கார்த்திட்ட வந்து சொல்றாங்க, கார்த்தி என்ன மன்னிச்சிரு கார்த்தி அப்படிங்கும்போது, என்னப்பா இப்படி என்கிட்ட வந்து நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கார்த்தி, என்ன இருந்தாலும் சரி தான், அன்னைக்கு விஜய் சொன்னதை நான் நம்பினேனே தவிர, ஆனால் நான் என்னுடைய பையனை நான் நம்பாமல் இருந்துட்டேனே, அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைப்பா அந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்காக தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து பையனு கூட பார்க்காம ஒரு பொண்ணுக்காக வந்து நீங்கள் நியாயமாக பேசுனீங்களே, அது நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான்ப்பா இருப்பு, ஆனால் வந்து இந்த விஜய் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் நினச்சிருக்க மாட்டீங்க, சரி என்ன பண்ணுறதுக்கு நடந்து போச்சுது, நீங்கள் வந்து அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இப்போ மாதிரி அவளை பற்றின உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, எனக்கு அதுவே போரும்பா அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரன் ஆனாலும் கார்த்தியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.